Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். விப்க்யோர் எதனை தொடர்பு படுத்தி அமைகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, வானவில். மகாபாரதத்தை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, வியாசர். சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மாண்புமிகு நீதியரசர் விஜயா கமலேஷ் தஹில் ரமணி. சென்னை உயர் நீதிமன்ற கட்டிடம் தொடர்பாக என்ன முக்கியமான விழா நடந்தது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 125வது ஆண்டு விழா. எந்த பறவையால் பறக்க இயலாது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, நெருப்புக்கோழி. இந்தியாவின் துணை ஜனாதிபதி யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வெங்கையா நாயுடு. உலகிலேயே மிகப்பெரிய கண்டம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஆசியா. ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை வாரங்கள் உள்ளன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 52. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மேன்மை. எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, அரிது. அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் டேஷ்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நுகர்வோர். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நம் முகம் மாறினால். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, மறைந்த. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மாசற. பழமொழியை நிறைவு செய்க. மின் அணுவதெல்லாம் டேஷ்? இதுக்கான பதில் பொன்னல்ல. மின் அணுவதெல்லாம் பொன்னல்ல. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, இலங்கை. பிணி என்பதன் பொருள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நோய். 5 இலக்கணம் என்பது டேஷ்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 14 கீழ்கணக்கு. முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். கற்றலை விடவும் சிறந்தது டேஷ்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஒழுக்க முடைமை. மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, இனிமை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க.
ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.